ஹாய் சப்போர்ட்டர்ஸ் 2024 ஜூலைல 2025 தான் தன்னோட கடைசி மேட்ச் என்னோட ரிங் கேரியர் முடிவடையும் சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாரு ஜான் சீனா. அதே மாதிரி 2025 டிசம்பர் 13 அவரோட கடைசி மேட்சை முடிச்சுட்டு அவரோட ரெஸ்லிங் கேரியருக்கு இறுதி வணக்கம் செலுத்திட்டு அவரோட கேரியரை முடிச்சாரு. 23 வருஷம் ரெஸ்லிங் கேரியர் இன்னையோட முடிவுக்கு வந்தது. WWE பார்த்தாலே நீதா வாத்தியார் எனக்கு எல்லாமே. உங்களோட இன்ட்ரோ சாங்ல இருந்து உங்களோட ஸ்பெஷல் மூவ்ஸ்ல இருந்து நீங்க சொல்ற அந்த வார்த்தை நெவர் கிவ் அப், யூ கேன் see me, அதுக்கு நான் ரொம்பவே அடிக்ட் ஆகி இருந்தேன். உங்களோட மிகப்பெரிய ஃபேன். இவர் WWE மட்டும் ஃபேமஸ் இல்ல, ஆக்டிங்லயும் சரி ஏகப்பட்ட மூவிஸ்லயும் இவர் ஃபேமஸ் ஆனாரு. சேரிட்டி ஃபண்ட் மூலியமா இவரோட புகழ் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்கு. இவரோட ஹிஸ்டரி, WWE சாம்பியன்ஷிப், அதுக்கப்புறம் இவரோட பிலிமோகிராபி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க கைஸ். ஜான் சீனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் ஜான் சீனா. அவரோட ஃபுல் நேம் ஜான் ஃபெலிக்ஸ் அந்தோனி சீனா. இவர் ஏப்ரல் 23, 1977 யூஎஸ்ல பிறந்தாரு. இவரோட அப்பா ஜான் ஜோசப் சீனா. இவர் அந்த கெயோட்டிக் வெஸ்ட்லிங்ல ரிங் அனௌன்சரா இருந்தாரு. இவரோட தாத்தா டோனி லூபியன். இவர் ஒரு பேஸ்பால் பிளேயர். இவருக்கு ஒரு அண்ணன், 3 தம்பி இருந்தாங்க. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ரெஸ்லிங் மேல ஒரு பயங்கரமான லவ். அதனால அந்த ரெஸ்லிங்ல பாக்குற மூவ்ஸ் எல்லாம் இந்த அண்ணன் தம்பி மேல போட்டு பறக்க விட்டுட்டு இருந்தாரு. ஸ்கூல் டைம்ல இவர் ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. அதனால இவங்க பயங்கரமா போட்டு கலாய்ப்பாங்க. இவர் ரெஸ்லிங்கான அங்க ஸ்கூல் பசங்க சொல்றப்ப இவரோட உடம்பு ஒல்லியா இருக்கனால அதை வச்சே பயங்கரமா கலாய்ப்பாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, பாடி பில்டிங் ட்ரை பண்றாரு. 12 வயசுலயே அவரோட பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வெயிட் லிப்டிங் பெஞ்சை வீட்டுல கேட்டு வாங்குறாரு. அது மூலியமா பல மாசம் ரொம்ப ஒர்க் அவுட் பண்றாரு. ஒரு பாடியில டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாரு. காலேஜ் டைம்ல ஃபுட்பால் டீம்ல சேர்றாரு. அந்த டீமுக்கு கேப்டனும் ஆகுறாரு. இவரோட காலேஜ் டிகிரி எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் பாடி மூவ்மெண்ட். அதுல டிகிரி முடிக்கிறாரு. அதுதான் இவரோட பாடி பில்டிங்க்கு ஒரு அடித்தளம் போட்டது. அதுக்கப்புறம் அவர் காலேஜ் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த வேலைக்காகன்னு சொல்லிட்டு இவர் கலிபோர்னியாவுக்கு வராரு. கலிபோர்னியால அவர்கிட்ட காசு இல்ல, அவருக்கு சாப்பாடு இல்ல, தங்கறதுக்கு இடம் இல்ல. அதனால என்ன பண்றாருன்னா ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றாரு. அவருக்கு கார் ஓட்டுறது நல்லா தெரியும். அதனால டிரைவரா ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் உலகத்திலே புகழ்பெற்ற கோல்டு ஜிம் அகாடமில ஜாயின் பண்றாரு. அங்க ஸ்டோர் ஒர்க்கரா வேலை செய்யறாரு. 1 மணி நேரத்துக்கு $6 கொடுப்பாங்க. அதை வச்சு அவரோட சாப்பாடு, அவரோட இருப்பிடம் எல்லாமே பாத்துக்கிட்டாரு. அவருக்கு தங்கறதுக்கான இடம் இல்ல. அதனால என்ன பண்ணுவாருன்னா அங்க வேஸ்ட் கார்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துலயே ஒரு ரூம் செட்டப் மாதிரி பண்ணி அங்கேயே தங்கி அங்கேயே தூங்குவாரு. இவர் எப்பப்பெல்லாம் வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரோ அந்த கிடைக்கிற டைம்ல அவர் அந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாரு. ஜான்சினாக்கு ஹல்க் ஹோகன் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் மாதிரி ஒரு நல்ல ரெஸ்டரா ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு கனவு. இதுதான் ஜான்சினாவோட ஹிஸ்டரி. 1999 கலிபோர்னியாவில் உள்ள அல்டிமேட் ப்ரோ ரெஸ்லிங் UPWல புரோட்டோ டைப்னு கதாபாத்திரத்துல தன்னோட ரெஸ்லிங்கை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் 2001 WWE டெவலப்மெண்ட் டெரிட்டரியில ஓகியோ வேலி ரெஸ்லிங் OVW அங்க இவரு பிராக் லெஸ்னர், ராண்டி ஆர்டன் அண்ட் பட்டிஸ்டா போன்ற லெஜண்ட் கூட சேர்ந்து ட்ரெயின் ஆகுறாரு. அவங்க கூட சேர்ந்து WWயோட கிளாஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க கூட ட்ரெயின் ஆனதுனால என்னவோ அதோட விளைவு ரெஸ்டிஸ் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் ஜான்சினா மேக்டவுனோட மெயின் ரோஸ்டரா மாறுறாரு. ரொம்ப சீரியஸா ஃபுல் அத்லெட்டா இருக்கிற கேரக்டர். அதனால ஆடியன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அவர் பேக் ஸ்டேஜ்ல டைம் பாஸுக்கு ஏகப்பட்ட ரேப் பண்ணுவாரு. அதை பார்த்து இந்த மேலதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா அவரோட கேரக்டரை ஃபுல்லா டிசைன் பண்ண மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி ரேப் நீ ரிங்லயும் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. அந்த கேரக்டர் தான் டாக்டர் ஆஃப் தக்னோமிக்ஸ்னு ஒரு கேரக்டரா மாறுறாரு. எப்படின்னா ஜெர்சி போட்டுக்கிட்டு, பேக்கி பேண்ட்ஸ், பேக்வேர்ட்ல கேப்பை போட்டுக்கிட்டு, ஒரு பெரிய செயின் போட்டு ஹிப்ஹாப் லுக்ல வருவாரு. ஒவ்வொரு மேட்ச் முன்னாடியும் ரேப் பண்ணி ஆப்போனண்ட கலாய்க்கிறது, அடல்ட் ஜோக் பண்றது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணி ஆடியன்ஸ் தன் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. இந்த டைம்ல தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு ஜான்சினா. ஆடியன்ஸ் அந்த ரேப்பை பார்க்கறதுக்காக பல பேர் ஜான்சினா மேட்சுக்காக வருவாங்க. போக 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 இது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளும் கூட்டிட்டு அங்க வரதுனால அடல்ட் ஜோக் ரொம்ப இருக்கிறதுனால அந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2002 ஜூன் 17 ஸ்மாக்டவுன் எபிசோடு. இந்த டைம்ல தான் நம்மளாம் ஃபேவரட் ரிங்டோனா வச்சுட்டு இருந்தோம்ல அந்த சாங் த டைம் இஸ் நவ், அந்த சாங் ரிலீஸ் பண்ணாங்க மார்ச் 17, 2005. நிறைய பேரோட ரிங்டோனா அந்த சாங் தான் வச்சாங்க. இன்னமும் அந்த சாங் கேட்டீங்கன்னா நீங்க அவ்வளோ வைபா இருக்கும். ஜான்சினாவோட ஒரு பிராண்டாவே மாறிச்சு அந்த சாங். அவரோட சாம்பியன்ஷிப்ஸை பார்க்கலாம். பராயல் ட்ரம்ப்ல 2 டைம். இவரோட சோசியல் கான்ட்ரிபியூஷன் மேக் ஏ விஷன் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு மேக் ஏ விஷன் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. அங்க பல பேரோட விஷ் பூர்த்தி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 650 விஷஸ் பூர்த்தி பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டா அவர் பண்ணியிருக்காரு. கலிபோர்னியால வைல்டு ஃபயருக்கு ஒரு $5 லட்சம் இவர் ஒதுக்கி வச்சிருக்காரு. அவங்களுக்கு கொடுத்து அந்த வைல்டு ஃபயர்ல குடும்பத்துக்கு இவர் உதவி பண்ணியிருக்காரு. ஆப்பிரிக்கால இருக்கிற குழந்தைகளுக்கு ஃபுட்டு, வாட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணி அங்க ஒரு ட்ரஸ்ட் நடத்தி வந்திருக்காரு. இவரோட ஃபேமஸான கோட்ஸ் என்னன்னா நெவர் கிவ் அப்,
ஹசில், லாயல்டி, ரெஸ்பெக்ட், யூ கேன் see me, இது எல்லாமே இவரோட ஃபேவரட்டான ஒரு கோட்ஸ். WWE மட்டும் இல்லாம சேரிட்டி ஒர்க்லயும் சரி, ஆக்டிங்லயும் சரி, எல்லா விதத்துலயும் ஒரு பெரிய ஆளா வள வந்தவர் தான் ஜான் சீனா. மூவி டெபியூட், மூவி லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லிஸ்ட் இவர் நடிச்சிருக்காரு. ஃபீச்சர் பிலிம்ஸ் வந்து 35 நடிச்சிருக்காரு, சீரிஸ் ஒரு 26, ஒரு மியூசிக்கல் வீடியோவும், வீடியோ கேம்ஸ்ல 7 வீடியோ கேம்ஸ்ல வந்து இவரோட கேரக்டர் வந்து அப்பியர் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னா பம்பிள் பி, சூசைட் ஸ்குவாடு, பிளாக்கர்ஸ், F9 ஃபாஸ்ட் எக்ஸ், டேடிஸ் ஹோம், டிசியோட பேஸ் மேக்கர் சீரீஸ்ல இப்போ வந்துட்டு இருக்கு. ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. WWE மட்டும் இல்லாம ஆக்டிங் கேரியர்ல இவரோட புகழை வந்து பதிச்சு வச்சுட்டு தான் போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு லெகசி தான் ஜான் சீனா. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கில்லி நான் தாண்டான்னு சொல்லிட்டு வள வந்த ஒரு ஜான் சீனாவோட WWE கேரியர் டிசம்பர் 13 முடிவுக்கு வருது. உண்மையாலுமே நம்ம சைல்ட்ஹுட்ல பார்த்து வளர்ந்த ஒரு ஹீரோவோட லெகசி வந்து இன்னையோட முடியுது. சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு கைஸ். இனிமே அவர் வந்து ரிங்ல பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் கோல்ட்பர்க், பிராக் லெஸ்னர், அண்டர்டேக்கர், ரோமன் ரெயின்ஸ், ஏகப்பட்ட லெகசி இருந்தாலும் எனக்கு எப்பயுமே ஜான் சீனா தான். நீ மட்டும் தான் தலைவர். இதே மாதிரி அடுத்து 2026 ஒருத்தரோட லெகசி முடிய போது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.